ஜூன் 18, 2023 சரியா காலையில் 9:30 மணிக்கு நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் நியூஃபவுண்ட்லேண்ட் ஐலாண்டில் இருந்து 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டைட்டன் சம்மர்சிபிள், அதாவது ஒரு டைப்பான சப்மரின், 5 பேசஞ்சர்ஸோட 100 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கின ஆர்எம்எஸ் டைட்டானிக் கப்பலோட மிச்சத்தை பார்க்கறக்கு கடலுக்குள்ள டைவ் அடிக்கிறாங்க. ஃபியூ ஹவர்ஸ்மே போறதா இருந்த இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 2 கோடிக்கு மேலே சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கரமான ரிஸ்க் நிறைஞ்ச ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு ட்ரிப். அதுவும் கடலோட சர்ஃபேஸில் இருந்து 3810 மீட்டர் கடலுக்கு அடியில், அதாவது ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் கீழே. கடலை பற்றி சொல்லணும்னா அது இன்னொரு உலகம் தான் சொல்லணும். யாருக்கும் புரியாத ஒரு மர்மமான உலகம். ஸ்டார்ட் என்னன்னா 71% ஆஃப் எர்த் சர்ஃபேஸில் தண்ணி தான் கவர் ஆகிருக்கு. அதில் 96.5% இந்த கடல் தான். ஸ்பேஸில் இருந்து பார்த்தா லிக்விட் அண்ட் ஃப்ரோசன் ஃபார்மில் ஆல்மோஸ்ட் 75% வெறும் தண்ணி தான். ஸோ இவங்க டைவ் பண்ண ஏரியாவிலிருந்து டைட்டானிக் ரீச் ஆக சரியா 2 மணி நேரம் ஆகும். இன்பிட்வீன் ஒவ்வொரு 15 மினிட்ஸ் இன்டர்வல்ல இந்த சம்மர்சிபிள் கடலோட சர்ஃபேஸில் இருக்கிற தன்னோட சப்போர்ட் ஷிப்பான சோலார் பிரின்ஸுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அதுதான் இந்த டைட்டன் பேசஞ்சர்ஸ்க்கு அவுட்டர் வேர்ல்டில் இருக்கிற ஒரே கம்யூனிகேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சம்மர்சிபிளுக்கும் சம்மரினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர்சிபிள் கார்பன் ஃபைபரில் பண்ணப்பட்ட ஒரு சம்மரின்னு வச்சுங்க. இதுதான் இங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய பிளண்டர். அது ஏன்னு உங்களுக்கு வீடியோ பார்க்க புரியும். இந்த டைட்டன் சம்மர்சிபிளை டெவலப் பண்ணது OceanGate கம்பெனி. இந்த கம்பெனியோட CEO ஸ்டாக்டன் ரஷ் 2009 இதை கோஃபவுண்ட் பண்ணி பல சி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸை இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேசஞ்சர்ஸில் ஒருத்தராக இவரும் அன்னைக்கே டைவ் பண்ணுறாரு. இவரோட கம்பெனி மூலயமா இது மாதிரி பல சி ஆக்சிடென்ட்ஸில் நடந்த ரெக்கேஜஸை போய் பார்க்கறக்கான ட்ராவல் எக்ஸ்பெடிஷன்ஸை பலதையும் இவங்க பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று நோட்டபிள் என்னன்னா, 2016 SS ஆண்ட்ரியா டோரியா அப்படிங்கிற ஒரு கப்பல் டைட்டானிக் மாதிரி இட்டாலியன் ஓஷன் லைனர் 250 ஃபீட் 76 மீட்டர் டெத்தில் நான்டுகெட் மேசச்சூசெட்ஸ் கோஸ்டில் இந்த எக்ஸ்பெடிஷன்ஸ் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெடிஷன்ஸை பண்ணியிருக்காங்க. இவங்க பிளான் 2021 இருந்து இது மாதிரி டைட்டானிக்கு மக்களை கூட்டிகிட்டு போகணும், அது இல்லாமல் அந்த டைட்டானிக் ரெக்கார்டை 3D மாடலை கிரியேட் பண்ணணுங்கிறது தான். இந்த டைட்டன் சம்மர்சிபிளோட இன்னொரு பேர் சைக்ளாப்ஸ் 2. இது ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல். ஹைடெக் சோனார் நேவிகேஷன் சிஸ்டம், 4K வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட் அந்த கப்பலுக்குள்ளேயும் வெளியும். இந்த கார்பன் ஃபைபர்னால இது மற்ற சம்மர்சிபிளை விட செம ஸ்பேஷியஸ். இது இன்னர் ஸ்பேஸ் கார்பரேஷன் பண்ண 4002 சீரியஸ் எலக்ட்ரிக் த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க ப்ரொபல்ஷனுக்கு. OceanGate கம்பெனி ஒரு புது அக்கோஸ்டிக் மானிட்டரிங் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க இந்த சம்மர்சிபிளில் ஹல்ல ப்ராப்ளம் வரக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் 96 hours ஆஃப் ஆக்சிஜன், இது மாதிரி லாங்கர் மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு. OceanGate 2023 அவங்க வெப்சைட்டில் டைட்டன் வாஸ் டிசைன்ட் அண்ட் இன்ஜினியர்ட் பை OceanGate இன் கொலாபரேஷன் வித் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் NASA, போயிங் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்னு மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க. இதோட 1/3 ஸ்கேல்டு மாடலை யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அப்ளைடு ஃபிசிக்ஸ் லெபார்டரியில் பில்ட் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடல்னால 4285 PSI ப்ரெஷரை சஸ்டைன் பண்ண முடியும், கரஸ்பாண்டிங் டு அ டெப்த் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 3000 மீட்டர். நம்ம டைட்டானிக் இருக்கிறது 3810 மீட்டரில். பட் இதெல்லாம் இருந்தாலும் எகெயின் நேச்சர் திரும்பவும் ப்ரூவ் பண்ணுது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக் மார்வலுக்கும் பதில் இல்லைன்னு. ஜூன் 18 அன்னைக்கு சம்மர்சிபிள் கடலுக்கு போன 1 hour 45 minutesல சடனாக சப்போர்ட் ஷிப்போட இருந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஈவினிங் 4:30 வரை சம்மர்சிபிளில் இருந்து எந்த தகவலும் இல்லை. அண்ட் 4:30க்கு சம்மர்சிபிள் தன்னோட டூரை முடிச்சுட்டு மேலே வந்திருக்கணும். பட் அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. நைட் 7:10க்கு போலார் பிரின்ஸோட க்ரூ இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது யூஸ்லெஸ், டைட்டனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு உடனே US கோஸ்ட் கார்டுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்போ இருந்து 4 days ஒரு மல்டிநேஷ்னல் சர்ச் ஆரம்பிக்குது. ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம். ஏன்னா இதில் வெறும் 96 hours தான் ஆக்சிஜன் சப்ளை இருக்கு. As the multinational search coalition scours the Atlantic Ocean, time is running out because oxygen is running out. இந்த சம்மர்சிபிளை கண்டுபிடிக்க பெரிய அளவில் ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏர்கிராஃப்ட்ஸ், ஷிப்ஸ், ரோபோட் வெஹிக்கிள்ஸ்னு எல்லாமே சேர்ந்து டைட்டனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்மர்சிபிளில் ட்ராவல் பண்ண எல்லாருமே அன்னைக்கு ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல்ஸ். இதில் ஒரு பேசஞ்சர் பால் ஹென்ரி நார்குலட், பிரெஞ்ச் டீப் சி எக்ஸ்ப்ளோரர், ஃபேமஸ் ஹாலிவுட் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரனோட ஃப்ரெண்டு. அவர் இந்த டிஸப்பியரன்ஸை பற்றி கேள்விப்பட்டதும் அவர் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, கடலோட எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் இது கண்டிப்பாக இம்ப்ளோட் ஆகி வெடிச்சிருந்திருக்கும். The only scenario that I could come up with in my mind that could account for that
was an implosion. இம்ப்ளோடுங்கிறது என்னன்னு நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்க்கு இப்படி அப்ரூவ்ட் பண்ண மெட்டீரியலான டைட்டானியம் அண்ட் ஸ்டீலை விட்டுட்டு கார்பன் ஃபைபரை யூஸ் பண்ணி இவங்க எப்படி அப்ரூவல் இல்லாமல் டைவ் பண்ணாங்க, இவங்க பண்ண செக்யூரிட்டி மிஸ்ஸஸ் என்ன, இந்த மல்டிநேஷனல் ரெஸ்கியூ மிஷன் ஒரு ரெக்கவரி மிஷனாக மாறின டீட்டெயில்ஸை மினிட் பை மினிட் டீட்டெயிலாக பார்க்கலாம். டைட்டன் கடலோட ஆழத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக OceanGate கம்பெனி தயார் பண்ண ஒரு சம்மர்சிபிள். இதை சிலர் சம்மரின்னு நினைப்பாங்க, ஆனால் இந்த டைட்டன் ஒரு சம்மர்சிபிள். OceanGate மட்டும் இல்லாமல் ட்ரைட்டன் சம்மரின்ஸ், ஆல்சோ known as DSV லிமிட்டிங் ஃபேக்டர், டீப் ஃப்ளைட் சம்மர்சிபிள்ஸ், யூபோட் ஒர்க்ஸ் அப்படின்னு இப்படி பல கம்பெனிஸ் இது மாதிரி சம்மர்சிபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கடலுக்கான ஆராய்ச்சிக்கும் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் DSV டைட்டானிக்கோட ஃபஸ்ட்டு 4K ஃபுட்டேஜ் 2019 எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மரியானா ட்ரென்ச் அண்ட் பல டீப்பஸ்ட் பாயிண்ட்ஸ் ஓஷன்ஸில் யாருமே போகாத இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் AUV, அதாவது அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கல்ஸ், ரொபாட்டிக் ஃபிஷ் ஸ்டைல், அதாவது மீன் மாதிரி மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் ஆகி அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத ட்ரை பண்ணுறாங்க. இது மூலமாக ஜென்ரல் ப்ரொப்பலர் ட்ரிவன் சம்மரின் மாதிரி இல்லாமல் நாய்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஆராய்ச்சியும் பண்ணுறாங்க. இவங்க இன்னும் ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக எப்படி சீ ஃப்ளோரில் ரிசர்ச் பண்ணுறது, அது மூலமாக இந்த மாதிரி மிஷன்ஸில் வர்ற ஆபத்தை தடுக்கிறதுக்கும் மிஷன்ஸை AI அண்ட் அட்டானமஸ் வெஹிக்கல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியும் டெவலப்பும் பண்ணுறாங்க. They have found wrecks, collected valuable oceanographic data, and uncovered new natural resources. சரி, இப்போ சம்மரினுக்கும் சம்மர்சிபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதுவும் தண்ணிக்குள்ளே தான் போகுது, இதுவும் தண்ணிக்குள்ளே தான் போகுது. ரெண்டு வேர்டும் நியர்லி சேம் மீனிங் கொடுத்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்மரின்ஸ் அதோட ஓன் பவரில் ரன் ஆகும் அண்ட் இண்டிபெண்ட்டாக கடலுக்குள்ளே போயிட்டு திரும்பி வரும். பட் சம்மர்சிபிள் அப்படி இல்லை. தண்ணிக்குள்ளே லான்ச் பண்ணி அதை மறுபடியும் வெளியே கொண்டு வர அதுக்கு ஒரு சப்போர்ட் ஷிப் தேவைப்படுது. அந்த சப்போர்ட் ஷிப் தண்ணியோட சர்ஃபேஸில் இருந்து சம்மர்சிபிளை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி அன்னைக்கு டைட்டனுக்கு சப்போர்ட் ஷிப்பாக இருந்தது தான் இந்த சோலார் பிரின்ஸ். இதனால தான் டைட்டன் ஒரு சம்மர்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட டைட்டன் அட்லாண்டிக் ஓஷனோட நியூஃபவுண்ட்லேண்ட் ஐலாண்டில் இருந்து 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கடலுக்கு அடியில் டைட்டானிக் பார்க்குற பயணத்தில் காணாமல் போகுது. இந்த முழு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆப்ரேஷனும் OceanGate கம்பெனி தான் ரன் பண்ணுறாங்க. இதோட CEO ஸ்டாக்டன் ரஷ் தான் இந்த விபத்துக்கு ஒரு முக்கிய காரணம். ஆக்சுவலி ஸ்டாக்டன் ரஷ் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். 2009 பணக்கார பிஸ்னஸ்மேனை டீப் சி எக்ஸ்பிடிஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போக OceanGate கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது மூழ்கி போன ஷிப்ஸ், டீப் சி மரீன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அண்டர் வாட்டர் டூர்ஸ், இது மாதிரி விஷயங்களை பண்ணுற ஒரு கம்பெனி. அதுவரை அசோர்ஸ் அண்ட் பஹாமாஸ்னு மரீன் டூர்ஸ் மட்டும் ஆஃபர் பண்ணிட்டு இருந்த கம்பெனி ஜூலை 2021 இருந்து முதல் தடவையாக மூழ்கி போன டைட்டானிக்கை பார்க்குற டூரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Through sort of the mechanics, how they're going to work. It's an expedition to survey the wreck. Travelers who come out will participate in the dives, operate sonar, communication systems, photographs, work on data. So it's a very active experience. OceanGate கம்பெனியில் 3 டைப் ஆஃப் சம்மர்சிபிள் இருந்தது. ஒன்று ஆன்டிபாட்ஸ், 2 சைக்ளாப்ஸ், 3 இந்த டைட்டன். இதோட இன்னொரு பேர் சைக்ளாப்ஸ் 2. இதில் ஆன்டிபாட்ஸ் கடலுக்கு அடியில் 304 மீட்டர் வரலும் போகும். சைக்ளாப்ஸ் 500 மீட்டர் வரலும் போக முடியும். பட் டைட்டன் மட்டும் 4000 மீட்டர் கெப்பாசிட்டி, அதாவது கடலுக்கு அடியில் 4 கிலோமீட்டர் ஆழம் போகிற வகையில் இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் டைட்டானிக் டூருக்கு இந்த சைக்ளாப்ஸ் 2 சம்மர்சிபிள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது செம டீப். டைட்டானிக்கு மேலே மோதின பனிப்பாறை வாட்டர் சர்ஃபேஸில் இருந்து ஜஸ்ட் 100 ஃபீட்டுக்கு இருக்கும். கடலுக்கு அடியில் 130 ஃபீட் தான் ஸ்கூபா டிரைவர்ஸ் அண்டர் வாட்டர் டைவிங் செய்கிற ஆழம். இதுக்கு கீழே 650 ஃபீட்டில் ட்விலைட் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருந்து விசிபிள் லைட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்தது 1600 ஃபீட். இங்கே தான் பிஸ்கஸ் 3 ரெஸ்கியூ மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதுதாங்க இதுவரை அண்டர் வாட்டரில் நடந்த அதிக ஆழமான ரெஸ்கியூ மிஷன். ஆகஸ்ட் 1973 2 பேர் இதே மாதிரி ஒரு சம்மர்சிபிளில் போய் மாட்டினாங்க. ரோஜர் சாப்மேன் அண்ட் ரோஜர் மேலின்சன். பிரிட்டிஷ் சம்மர்சிபிள் பைலட்ஸை இங்கே இருந்து தான் காப்பாற்றினாங்க. இன்னும் கீழே 3800 ஃபீட். இங்கே தான் மிட் நைட் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சன்லைட் மட்டும் இல்லை, எந்த வெளிச்சமும் இருக்காது. ஆல்சோ வாட்டரோட டெம்பரேச்சர் 4 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே இருக்கும். இன்னும் கீழே 5000, 6000, 8000,
10,000. ஃபைனலி 12,500 ஃபீட்டில் ஓஷன் ஃப்ளோர் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 4,000 மீட்டர். அங்கே தான் மூழ்கி போன டைட்டானிக் பார்ட்ஸ் கிடக்குது. இந்த இடத்துல வாட்டர் ப்ரெஷர் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது 400 மடங்கு அதிகம். இப்போ இந்த ரெஸ்கியூ மிஷனோட டேஞ்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ கடலோட இந்த ஆழத்தில் இந்த ப்ரெஷரில் பேசஞ்சர்ஸ் உயிரோடு இருக்கணும்னா டைட்டனோட பாடி டிசைன் அதை தாங்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ லெட்ஸ் see how it is designed. டைட்டனோட ஹல்லுன்னு சொல்லப்படுற அதோட பாடி காம்பினேஷன் ஆஃப் கார்பன் ஃபைபர் அண்ட் டைட்டானியமில் செய்யப்பட்டது. அதோட 2 எண்டில் உள்ள கேப்ஸ் டைட்டானியமில் செய்யப்பட்டு இருந்தது. பட் கிரிட்டிக்கலாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா கார்பன் ஃபைபர் மேஜராக ஹல்ல யூஸ் பண்ணது தான். ஸ்டாக்டன் ரஷ் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கார்பன் ஃபைபர் ஜென்ரலி ஏரோஸ்பேஸ் மிஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸில் பொதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நோட்டபிளி 2015 ரஷ் டியூவர் மெரைனை விசிட் பண்ணுறாரு. அவங்க பண்ண ப்ராஜெக்ட் டீப் சர்ச் மிஷனில் இருந்து விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக. டியூவர் மெரைன்கிறது டீப் ஓஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசர்ச். இது ஒரு ஆர்கனைசேஷன். அதோட பிரசிடென்ட் லிஸ் டெய்லர் இவரை அப்போவே வார்ன் பண்ணியிருக்காங்க கார்பன் ஃபைபரை யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த சப்மர்சிபிளோட மொத்த நீளம் தோராயமாக 6.7 மீட்டர். அதோட எடை 10,400 கிலோ. ரஷ் இதை ஒரு பேட்டிலையும் சொல்கிறாரு. அவர் சில ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் இந்த இன்னோவேஷனை ட்ரை பண்ணியிருக்கிறதா ஓப்பனாக சொல்கிறாரு. I'd like to be remembered as an innovator. I think it was General MacArthur said, you're remembered for the rules you break. And, I've broken some rules to make this. I think I've broken them with logic and good engineering behind me. The carbon fiber and titanium, there's a rule you don't do that. Well, I did. ஃபர்ஸ்ட் ஜூன் 2018 இந்த வெசலை மட்டும் இறக்கி டெஸ்ட் பண்ணுறாங்க. தென் இவர் சோலோவா டிசம்பர் 2018 டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஜேம்ஸ் கேமரூன் 2012 சேலஞ்சர் டீப் இந்த மரியானா ட்ரென்ச்சில் அப்ராக்சிமேட்லி 11,000 மீட்டர் வரையிலும் அவர் டைவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷ் தான் ஒன்லி செகண்ட் ஹியூமன் பீயிங் டு கோ அப் டு 4,000 மீட்டர்ஸ். இந்த டெஸ்ட் ட்ரைவ்லேயே 3000 மீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இவருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அண்ட் ஹி லாஸ்ட் த கம்யூனிகேஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 1 hour. இதுக்கப்புறம் பல டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏப்ரல் 2019 கால் ஸ்டான்லிங்கிறவர் இன்னொரு எக்ஸ்பிடிஷனில் ரஷ் கூட இந்த டைட்டனில் 3,760 மீட்டர் வரலும் போகிறாரு. அவர் அதுக்கப்புறம் ரஷ்க்கு ஒரு இமெயிலும் அனுப்பியிருக்காரு. அதாவது லவுடாக ஏதோ ஒட்டாயிர சவுண்ட் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மெயிலும் அனுப்பிச்சிருக்காரு. Every 3 to 4 minutes there was loud gunshot-like noises. It's a heck of a sound to hear when you're that far under the ocean. 2021 புது ஹல்ல டிசைன் பண்ணுறாங்க. ரஷ் இதை ஃபுல்லாக ரீடிசைன் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அவர் இன்ஜினியர்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஃபெயிலான சம்மர்சிபிளில் இருந்து நிறைய பார்ட்ஸை ரீயூஸும் பண்ண சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் பண்ணி ஃபுல் சைஸ் ப்ரெஷர் டெஸ்ட்டை மேரிலாண்ட் ஃபெசிலிட்டியில் பாஸும் பண்ணுறாங்க. 2021 OceanGate 5 டைட்டானிக் டூர்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு ட்ரிப்பில் டைட்டன் ஓஷன் ஃப்ளோரில் 4 மணி நேரம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம்னால ஸ்டக் ஆகியிருக்கு. ஆல்மோஸ்ட் 20 hours இதில் இருந்த பேசஞ்சர்ஸ் இந்த டைட்டனில் மாட்டியிருந்திருக்காங்க. ஃபைனலி டைட்டானிக் ரெக்கேஜை பார்க்க முடியாமல் திரும்பவும் வந்திருக்காங்க. டைட்டனுக்குள்ளே அதிகபட்சம் 5 பேசஞ்சர்ஸ் வர இருக்கலாம். சம்மர்சிபிள் விண்டோ, இதை வியூ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த விண்டோ ஒரு குறிப்பிட்ட அளவு பெருசாக இருக்கும். ஆனால் டைட்டனோட வியூ போர்ட் இதுவரை எந்த ஒரு ப்ரைவேட் சம்மர்சிபிளும் இல்லாத அளவு ரொம்பவே பெருசு. சம்மர்சிபிள் டிசைனில் எலக்ட்ரிக் த்ரஸ்டர்ஸ் அவுட் சைடில் வச்சுருந்தாங்க. அதுவும் 2 ஹரிசான்டலில் 2 வெர்டிக்கலில். இதை வச்சு தான் சம்மர்சிபிளில் ரன் பண்ண முடியும். இதில் இன்னொரு வேடிக்கையான உண்மை என்னென்னா இந்த டோட்டல் சம்மர்சிபிளை ஒரு வீடியோ கேம் கண்ட்ரோலர் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நமக்கு இது ஷாக்காக இருக்கலாம், பட் ஒவ்வொரு சம்மரின் பைலட்டுக்கும் இது நார்மல். US கோஸ்ட் கார்டு கூட அவங்களோட சம்மரின்ஸ் அண்ட் பெரிஸ்கோப்ஸை எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர்ஸ் மூலமாக தான் கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ டைட்டன் பைலட்டும் வீடியோ கேம் கண்ட்ரோலர் மூலமாக தான் ரன் பண்ணியிருக்காங்க. சம்மர்சிபிள் உள்ள உட்கார எந்த இடமும் கிடையாது. அங்கே இருந்தது ஒரே ஒரு சின்ன டாய்லெட் மட்டும்தான், அதுவும் வியூ போர்ட் பக்கத்தில். டைட்டன் தண்ணிக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகிறதுனால GPS இங்கே வேலை செய்யாது. அதனால் சப்போர்ட் ஷிப்போட கனெக்ஷனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. கப்பலில் என்ன இன்டர்நெட் இருந்ததுன்னு தெளிவாக தெரியல. பட் OceanGate கம்யூனிகேஷனுக்கு இலான் மஸ்க் ஸ்டார்லிங்கோட சேட்டலைட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணதா இன்ஃபர்மேஷன். இந்த டைட்டனோட ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் 58-year-old பிரிட்டிஷ் பில்லியனியர் ஹாமிஷ் ஹார்டிங். ஒரு ரெனவுண்ட் அட்வென்ச்சரர், 3 times கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். 2016 ஆஸ்ட்ரோனாட் பஸ் ஆல்ட்ரின் கூட போலார் எக்ஸ்பிடிஷன்ஸில் சவுத் போலுக்கு போயிருக்காரு. இது போக கடலோட ஆழமான பகுதியில் மரியானா ட்ரென்ச்சில் 4 hours டீப் சி டைவிங்கும் பண்ணியிருக்காரு. ஜெஃப் பிசோஸோட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட ப்ளூ ஆரிஜின் சப்ஆர்பிட்டல் ஃப்ளைட்லையும் இவர் ஒரு பேசஞ்சர். செகண்ட் பேசஞ்சர் பால் ஹென்ரி நார்குலட், 77 வயசு, பிரெஞ்சு கடற்படையோட ஃபார்மர் கேப்டன். டைட்டானிக் மூழ்கின இந்த இடத்த இவர் கிட்டத்தட்ட 37 முறை விசிட் பண்ணியிருக்காரு.
அதோட அண்டர் வாட்டர் ரிசர்ச் டைரக்டரும் அவர் தான். டைட்டானிக்கோட 3rd and 4th பேசஞ்சர்ஸ் பிரிட்டிஷ் பாகிஸ்தானி பிஸ்னஸ்மேன் ஷஹசாதா தாவூத் அண்ட் அவரோட 19-year-old சன் சுலைமான், பாகிஸ்தானோட பிக்கஸ்ட் கம்பெனியோட ஓனர். சுலைமானின் ஆண்டியோட ஸ்டேட்மெண்ட் படி சுலைமானுக்கு உண்மையிலேயே இந்த அட்வென்ச்சரில் போக பயங்கர பயம். பட் அப்பாவுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அண்ட் அவரோட சந்தோஷக்காக போனதை அவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பேசஞ்சர் ஓஷன்கேட்டோட CEO ஸ்டாக்டன் ரஷ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜூன் 18, 2023 அன்னைக்கு சம்மர்சிபிள் ஒவ்வொரு 15 minutes இன்டர்வலில் சப்போர்ட் ஷிப்போட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தது. இந்த கம்யூனிகேஷன் சரியாக மார்னிங் 11:15க்கு ஸ்டாப் ஆகுது. இதுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷனும் இல்லை, எந்த சிக்னலும் ரிசீவ் ஆகலை. இருந்தாலும் பிளான் படி ஈவினிங் 4:30க்கு டைட்டன் மறுபடியும் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த சம்மர்சிபிள் தண்ணிக்குள்ளே சிக்கிக்கிட்டா கூட பேசஞ்சர்ஸால் அதை உள்ளே இருந்து பேக் அண்ட் ஃபோர்த் ஷேக் பண்ணி பேலஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு வர முடியும். பெரிய ஷிப்ஸ் அண்ட் சம்மர்சிபிள்ஸில் ஸ்டெபிலிட்டிக்கு பேலஸ்ட்டை ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. ஷிப்ஸில் இருக்க எல்லாமே ஹெவி வெயிட்ஸ். ஸோ பேலஸ் ஹெல்ப்போட தான் கப்பல்கள் தண்ணிக்கு உள்ளே இறங்க முடியும். லாங் பிஃபோர் கல்லையும் மண் மூட்டையும் தான் பேலஸ்டாக யூஸ் பண்ணாங்க. பட் நவ் வாட்டரை பேலஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி சம்மரின்ஸை தண்ணியில் மூழ்கிற எடைக்கு ஏற்ற மாதிரி பேலஸ் டேங்கில் தண்ணியை நிரப்புவாங்க. பட் ஈவினிங் 4:30 ஆகியும் டைட்டன் மறுபடியும் சர்ஃபேஸ்க்கு வராதனால சப்போர்ட் ஷிப் சோலார் பிரின்ஸில் இருந்தவங்க கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு சரியாக நைட் 7:10 மணிக்கு US கோஸ்ட் கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய தேடல் ஆகும். ஸோ பேசிக்லி டைட்டனில் 4 நாளுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் சப்ளை. அதுக்குள்ளே இந்த ரெஸ்கியூ மிஷன் நடத்தி பேசஞ்சர்ஸை உயிரோட இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி எல்லா கப்பல்லையும் ஒரு எமர்ஜென்சி லொக்கேட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் கால்ட் எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீக்கன், EPIRB. இதோட உதவியோட சம்மர்சிபிள் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைட்டனில் அப்படி ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணல. இன்னொரு பிரச்சனை என்னென்னா டைட்டன் மறுபடியும் வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு வந்திருந்தாலும் உள்ள பேசஞ்சர்ஸ் தப்பிக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பிகாஸ் டைட்டன் பொறுத்தவரை டோர்ஸை உள்ளே இருந்து திறக்க முடியாது. லாக் பண்ணுறதோ ஓப்பன் பண்ணுறதோ வெளியிருந்து மட்டும்தான் பண்ண முடியும். Crew closes the hatch from the outside with 17 bolts. There's no other way out. ஸோ சம்மர்சிபிள் அண்டர் வாட்டரில் இருந்தாலும் சரி சர்ஃபேஸ்க்கு வந்தாலும் சரி அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் பேசஞ்சர்ஸை காப்பாற்ற முடியும். அதனால தான் இந்த 4 நாள் சர்ச் ரொம்பவே கிரிட்டிக்கல். ஸோ பேசிக்கலி இதில் இவங்க சர்ச் பண்ண வேண்டிய இடம் 25,000 கிலோமீட்டர்ஸ். அதாவது நம்ம கோவாவை விட 7 times பிகர் ஏரியா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இவ்வளோ பெரிய ஏரியாவை ஒரு வேன் அளவு உள்ள சம்மர்சிபிளில் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ்வளோ ஈஸி கிடையாது. இது போக 1973ல் 480 மீட்டர் அண்டர் வாட்டரில் நடந்த ரெஸ்கியூ தான் ரொம்பவே டீப்பஸ்ட் ரெஸ்கியூ மிஷன். பட் ஸ்டில் இதில் வேலை செஞ்ச எல்லா க்ரூவும் அவங்க உயிரை பணையம் வச்சு எப்படியாவது இவங்களை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த மிஷனில் இறங்குறாங்க. ஸ்டார்டிங்கில் 2 அமெரிக்கன் ஃப்ளைட் 2 கனடியன் ஃப்ளைட்ஸ் சர்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்டர் வாட்டரில் இருந்து வர சிக்னல்ஸை டிடெக்ட் பண்ணி சோனார் யூஸ் பண்ணுறாங்க. 3 கப்பல் கடலோட சர்ஃபேஸில் தேட ஆரம்பிக்கிறாங்க. டைம் போக போக சர்ச் ஆப்ரேஷனுக்கு நிறைய ஷிப்ஸ் வரவும் ஆரம்பிக்குது. ரிமோட் வெஹிக்கல்ஸ்னு சொல்லப்படுற ROV வெஹிக்கல்ஸும் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது பேசிக்லி ஒரு ரோபோ டைப் வெஹிக்கல். அதுக்குள்ளே ஹியூமன்ஸ் யாரும் இருக்கிறது இல்லை. ரிமோட் வெஹிக்கலை வாட்டர் சர்ஃபேஸில் இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டோட்டல் 3 ROVs. இப்படி இந்த டோட்டல் ஏரியாவில் டைட்டனை தேடுற மிஷனில் தீவிரமாக இறங்குறாங்க. இங்கே தான் எட் கேசனோ ஹீரோ ரோல் ப்ளே பண்ண ரெடியாகிறாரு. அவரோட ROV தான் ஒடிசிஸ் 6. இது மட்டும்தான் 4 கிலோமீட்டர்ஸ் சீக்கு கீழே போய் சர்ச் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ROV. இவரோட டீம் உண்மையாலுமே இந்த 5 பேரை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற போராட்டத்தில் ஃபுல் நம்பிக்கையோட இறங்குறாங்க. 3 days சர்ச்சுக்கு அப்புறம் கனடியன் ஃப்ளைட் சோனாரில் ஏதோ யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 1/2 hour இன்டர்வலில் US கோஸ்ட் கார்டும் அதே சத்தம் கேட்டது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. It is heard for the first time. அவங்க நேவி அக்கோஸ்டிக் சென்சரில் கேட்ட இந்த சத்தம் மோஸ்ட்லி இந்த டைட்டனோட இம்ப்ளோட் ஆன சத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு லேட்டராக ரியலைஸ் பண்ணுறாங்க. இறுதியாக ஜூன் 22 ஓஷன் ஃப்ளோரை சர்ச் பண்ண ஒடிசிஸ் 6 டைட்டனோட டேமேஜ் பார்ட்ஸ் சிலதை கண்டுபிடிச்சு டைட்டன் பேசஞ்சர்ஸ் இறந்ததையும் கன்ஃபார்ம் பண்ணுது. டைட்டானிக் போ கிட்ட 490 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சம்மர்சிபிள் உடஞ்சு கிடக்கிறத உறுதியும் பண்ணுறாங்க. மொத்தம் 5 பார்ட்ஸாக சம்மர்சிபிள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஃபைனலி அவங்க ரிசர்ச்சில் கன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த சம்மர்சிபிள் ஹை ப்ரெஷர்னால இம்ப்ளோட் ஆயிடுச்சுன்னு. அதாவது எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஆப்போசிட். ஒரு பாம் வெடிக்கும் போது எனர்ஜி வெளியில் ரிலீஸ் ஆகும். இம்ப்ளோஷனில் அதுவே ஆப்போசிட்டில் நடக்கும். அதாவது வெளியில் இருக்கிற ப்ரெஷரில் ஃபோர்ஸ் இன்வர்ட்ஸில்
அமுக்கி இந்த டைட்டன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த கேட்டஸ்ட்ராஃபிக் இம்ப்ளோஷன் 1 மில்லி செகண்ட் வேகத்தில் நடந்திருக்கு. அதில் இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கண்ணிமைக்கிற நேரத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த விபத்தை அவங்க யாரும் உணர்ந்திருக்க கூட வாய்ப்பு. டைட்டனோட ஹல், அதாவது மெயின் பாடியில் கார்பன் ஃபைபரை மேஜராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் யூஸ்வலி சம்மர்சிபிள் அண்ட் சம்மரின்ல எல்லாமே ஸ்டீல், டைட்டானியம் ஆர் அலுமினியம் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டைட்டன் மட்டும் கார்பன் ஃபைபர்னால ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனாக பண்ணப்பட்டுச்சு. ஓஷன் எக்ஸ்ப்ளோரர் ராபர்ட் பல்லார்ட் 1985ல் டைட்டானிக் கப்பலோட டெபிரியை கண்டுபிடிச்சவர். இவர் சொன்ன விஷயம் என்னென்னா, பாட்டம் ஆஃப் த ஓஷனில் பல வெஹிக்கல்ஸ் ஆயிரக்கணக்கான டைவ் பண்ணியிருக்கேன், பட் ஒரு வெஹிக்கிள் கூட லாஸ் ஆகலை. எந்த சம்மர்சிபிளும் இப்படி வடிச்சதில்லை, இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்கிறாரு. Again, I want to point out this has never happened in our deep submergence world, beginning from when we first started in 1960. டைட்டானிக் அவதார் மூவி டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் பல தடவை டீப் சீக்குள்ள பயணம் பண்ணியிருக்காரு. அவர் சம்மர்சிபிளோட டைட்டானியம் கேப்ஸ் இன்னும் எந்த சேதமும் இல்லாமல் கடலில் அப்படியே இருக்கு. ஸோ இந்த கார்பன் ஃபைபரை யூஸ் பண்ணது ஒரு பெரிய வயலேஷன். டைட்டனை பொறுத்தவரை ஓஷன் கேட் எந்த ஒரு சேஃப்டி ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. 2019ல் ஸ்மித்சோனியன் மேகசினில் ஒரு லாங் ஆர்டிக்கல் வெளியிடுறாங்க. அதில் CEO ரஷ் தி யூஎஸ் பேசஞ்சர் வெசல் சேஃப்டி ஆக்ட் ஆஃப் 1993 கமர்ஷியல் இனோவேஷனை விட பேசஞ்சர் சேஃப்டிக்கு தான் முன்னுரிமை அளிக்குது. இந்த ஆக்ட்னால எந்த யூஸும் இல்லை, சேஃப்டியில் இவ்வளோ கவனம் தேவை செலுத்த அவசியம் இல்லை அப்படின்னு ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாரு. இன்னும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சேஃப்டி ஒரு பியூர் வேஸ்ட், அப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா உங்கள் பெட்டில் இருந்து எழுந்திரிக்காதீங்க, உங்கள் காரில் ஏறாதீங்க, எதுவுமே செய்யாதீங்கன்னு நக்கலாகவும் பேசுகிறாரு. அப்படியே அண்ட் ஆல்சோ டைட்டன் உருவாக்க நான் நல்ல லாஜிக் அண்ட் குட் இன்ஜினியரிங் வச்சு தான் சில ரூல்ஸை அவர் பிரேக் பண்ணதாகவும் வெளிப்படையா பேட்டி கொடுக்குறாரு. Point, safety just is pure waste. I mean, if you just want to be safe, don't get out of bed, don't get in your car, don't do anything. கார்பன் ஃபைபர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சேஃப்டி ரெகுலேஷன் ரூலே இருக்குது. ஆனால் ஸ்டாக்டன் ரஷ் வேணும்னே இந்த ரூலை மீறி கார்பன் ஃபைபரை யூஸ் பண்ணுறாரு. ஜனவரி 2018ல் ஓஷன் கேட்டோட மெரைன் ஆப்ரேஷன் டைரக்டர் டேவிட் லாக்ரிட்ஜ் டைட்டன் சம்மர்சிபிளை பற்றிய பாதுகாப்பு சேஃப்டி கன்சர்ன்ஸனை பற்றி சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் ஓஷன் கேட் அவரோட எந்த வார்னிங்ஸையும் கேட்கல. ஸோ அவர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி டைட்டன் சம்மர்சிபிளோட சேஃப்டி அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு கூட கேட்டிருக்காரு. பட் ஓஷன் கேட் அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. தொடர்ந்து ஓஷன் கேட் கம்பெனி சேஃப்டியில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஆர்வமும் காட்டல. கோர்ட்டில் நடந்த லீகல் பேட்டில் ஒரு வழியாக 2018ல் முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 27, 2018ல் 36 பேர் ஸ்டாக்டன் ரஷ்ஷுக்கு லெட்டர் எழுதினாங்க. இந்த லெட்டரை இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், டீப் சி எக்ஸ்ப்ளோரர்ஸ், ஓஷனோகிராஃபர்ஸ் எல்லாருமே எழுதியிருந்தாங்க. அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது சேஃப்டி செக் சரியா இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நாள் டெரிபிள் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு இவருக்கு வார்னிங்கும் கொடுக்குறாங்க. மார்ச் 2018ல் இன்னொரு டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் CEO ரஷ்ஷுக்கு ஒரு இமெயிலில் சேஃப்டியில் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லியும் அவர் மட்டும் இல்லாமல் அவரோட பேசஞ்சர்ஸையும் ஆபத்தில் தள்ளுறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. அவர் எழுதின விஷயம் என்னன்னா, You are mirroring the famous catch cry from Titanic, she is unsinkable அப்படின்னு. அதாவது டைட்டானிக்கை எப்படி மீடியாவில் she is unsinkable அப்படின்னு சொன்னாங்களோ, அதாவது இது மூழ்காது அப்படின்னு அரகண்ட்டாக சொன்னாங்களோ, அதே தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த சேட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தி இன்வென்டர்ஸ் ஹூ ஆர் கில்ட் பை தர் ஓன் இன்வென்ஷன்ஸ் பட்டியல ஸ்டாக்டன் ரஷ்ஷும் இடம் பிடிக்கிறாரு. ஜூலை 2023, அதாவது டைட்டன் விபத்து நடந்து ஒரே மாதத்தில் ஓஷன் கேட் கம்பெனியை அஃபிஷியலாக இழுத்தும் மூடுறாங்க. ஸோ மக்களே, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் அ ரீசன். இது எப்பவுமே எங்கேயும் ஓவர் ரைட் பண்ணாதீங்க. கான்ஃபிடன்ஸ் முக்கியம், பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டைட்டானிக் அண்ட் பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி, ஓஷனில் நடந்த பயங்கரமான விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. See you in a minute. Jayasim signing off.